சமூக வலைதளங்களில் விளம்பரத்தை பார்த்து உடல் பருமனுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இளைஞர் தற்போது இவ்வுலகில் இல்லை. அந்த இளைஞருக்கு நடந்தது என்ன? ஏன் உயிரிழந்தார்? இதற்கு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவாக பார்க்கலாம். இணையதள வசதியுடன் மொபைல் போன்களை வைத்திருக்கும் பலரும் சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். அவ்வாறாக ஒரு விளம்பரத்தை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் அதன் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்யாமல் முழுமையாக நம்பியதால் 26 வயதான ஹேமச்சந்திரன் இன்று இந்த மண்ணில் இல்லை. புதுச்சேரியை சேர்ந்த துரைசெல்வம், ராஜலட்சுமி தம்பதி தங்களின் இரட்டை குழந்தைகளில் ஒருவரை இழந்து பரிதவித்து நிற்கின்றனர். தங்கள் மகன்கள் உடல் பருமனால் அவதியுற்று வந்ததாகவும், உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி மேற்கொண்டும் 150 கிலோ வரை எடை இருந்ததாகவும் கூறுகிறார்கள். இச்சூழலில் தான் இரட்டையர்களில் ஒருவரான ஹேமச்சந்திரன் சமூக வலைதளத்தில் மருத்துவர் ஒருவர் பேசியதை பார்த்ததாக கூறுகிறார் தந்தை துரைசெல்வம். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதால் விளம்பர வீடியோவில் இருந்த மருத்துவரை தொடர்பு கொண்டுள்ளார் ஹேமச்சந்திரன். எளிதாக அறுவை சிகிச்சை மூலம் உடல் பருமனை குறைத்து விடலாம் என மருத்துவர் கூறியதாகவும், அதற்கு ஒரு மருத்துவமனையில் 8 லட்சமும் மற்றொரு மருத்துவமனையில் 4 லட்சமும் செலவாகும் என்றதாகவும் தெரிகிறது. முதலில் அறுவை சிகிச்சையை மறுத்தாலும் தொடர்ந்து தங்களுக்கு அழைப்பு வந்ததால் தன் மகனின் சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டதாக கூறுகிறார் துரைசெல்வம். அந்த டாக்டர் 9 மணிக்கு வந்துட்டு நேராக ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள போனார். மயக்கம் டாக்டர் போவோம் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாங்களான்னா எங்களுக்கு தெரியல. அடுத்த அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வெளியே ஓடியார டாக்டர். அந்த ஹாஸ்பிட்டலே பயந்து போய் பதட்டத்தில் ஆகிட்டாங்க. வெளியே ஓடியாந்து அவன் திடீர்னு பயந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி மூச்சு விட முடியல, திணறுது. அது கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அதே ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகிறான்றோம். அந்த மடையன் அது துரோம்பேட்டையில் ஆம்புலன்ஸ் கொண்டாந்து அங்கேருந்து டீம் எடுத்தாந்து ஏற்றின்னு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. என் பிள்ளைக்கு மூளைக்கு ஆக்சிஜன் சரியாக போகல. இங்கேயே செத்துட்டுக்கிறான் போல எங்களை ஏமாத்துறதுக்காக. அங்கே கொண்டு போய் வச்சு எங்களுக்கு சித்திரவதை கொடுத்து எங்களை எடுத்து பேர் சூழ்நிலைக்கு மாற்றி விட்டாங்க. அதுக்காக இருந்தானா இந்த மாதிரி வேற யாருக்கும் இந்த கொடுமை நடக்கூடாது. மருத்துவமனை தரப்பில் உரிய விளக்கம் அளிக்காததால் கடந்த 22ஆம் தேதி காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக ஹேமச்சந்திரனின் பெற்றோரை தொடர்பு கொண்டு பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அதன்படி குழு அமைத்துள்ள தமிழக அரசு விசாரணையையும் முடுக்கிவிட்டுள்ளது. உணவு பழக்கத்தில் மாற்றம், உணவுப் பொருட்களில் ரசாயன கலப்பு, மன அழுத்தம் என உடல் பருமனுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதிநவீன தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வந்தாலும் நாம் உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும். அப்படி இருக்க உணவு பழக்கத்திலும் உடல் நலனிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது. அதோடு எத்தனை விளம்பரங்கள் எதை பற்றி வந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவெடுப்பதும் இதுபோன்ற விபரீதங்களை தடுக்க உதவும். புதிய தலைமுறைக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ரஹ்மான். தொடர்வது உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதி.